இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பல்வேறு எதிர்ப்புகளையும் மீறி புதுச்சேரிக்கு வந்தடைந்த சுற்றுலா சொகுசு கப்பல். சுற்றுலா பயணிகளை பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற சுற்றுலாத்துறை செயலர் மணிகண்டன். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் சொகுசு சுற்றுலா கப்பல் வருகைக்கு எதிர்ப்பு. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மீனவர்கள் பழைய துறைமுகம் நுழைவாயிலில் மறியல் போராட்டம். புதுச்சேரி சாலையோர வியாபாரிகள் சங்கத்தின் 30ஆம் ஆண்டு மற்றும் 5வது புதுச்சேரி மாநில மாநாடு. பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றம். கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் 2ஆம் ஆண்டு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி வருகிற 6ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. புதுச்சேரி கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்யும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரிக்கு கண்டனம். புதுச்சேரியில் பிறந்த கிரிக்கெட் வீரர்கள் உண்ணாவிரத போராட்டம். இனி விரிவான நிகழ்வுகள். பல்வேறு எதிர்ப்புகளை மீறி சுற்றுலா சொகுசு கப்பல் புதுச்சேரி வந்தடைந்தது. சுற்றுலாத்துறை செயலர் மணிகண்டன் சுற்றுலா பயணிகளுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். சென்னையில் இருந்து விசாகப்பட்டினம் வழியாக புதுச்சேரிக்கு கார்டிலா என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான சொகுசு கப்பல் இன்று காலை புதுச்சேரிக்கு முதல் முறையாக வந்தது. இந்த சொகுசு கப்பலில் 1800 பேர் பயணம் செய்தனர். இதில் புதுச்சேரி கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வதற்காக சொகுசு படகில் இருந்து சிறிய படகு மூலம் துறைமுகம் அழைத்து வரப்பட்ட சுற்றுலா பயணிகளை சுற்றுலாத்துறையின் செயலர் மணிகண்டன் பூங்கொத்து கொடுத்தும் தமிழ் பாரம்பரிய முறைப்படி அனைவருக்கும் வெள்ளை நிற பட்டு துண்டு அணிவித்தும் வரவேற்றனர். பின்னர் அவர்களை சொகுசு பேருந்து மூலம் புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் புதுச்சேரி சுற்றுலா தலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். புதுச்சேரி வந்த அவர்கள் அரவிந்தர் ஆசிரமம், மணக்குள விநாயகர் கோவில், ஆரோவில் உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். பின்னர் மாலை 4 மணி அளவில் மீண்டும் துறைமுகம் திரும்பும் சுற்றுலா பயணிகள் நடுக்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கார்டிலா சொகுசு கப்பலுக்கு சென்று பின்னர் இரவே சென்னை திரும்புகின்றனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய சுற்றுலாத்துறை செயலர் மணிகண்டன், சொகுசு கப்பல் வருவதால் புதுச்சேரியின் சுற்றுலா மேம்படும் என்றும் அவர்களை புதுச்சேரியில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு கொண்டு செல்லப்படுவார்கள் என்றும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று இந்த சுற்றுலா சொகுசு கப்பல் புதுச்சேரிக்கு வரும் எனவும் இதனால் மீனவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் வரும் காலங்களில் மேலும் பல்வேறு வசதிகளையும் ஏற்பாடுகளையும் சுற்றுலா பயணிகளுக்காக செய்து கொடுக்கப்படும் எனவும் அரசு செயலர் மணிகண்டன் தெரிவித்தார். சொகுசு சுற்றுலா கப்பல் வருகையால் மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும் என கூறி கப்பல் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மீனவர்கள் பழைய துறைமுகம் நுழைவாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் இருந்து விசாகப்பட்டினம் வழியாக புதுச்சேரிக்கு கார்டிலா என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான சொகுசு கப்பல் இன்று காலை புதுச்சேரிக்கு முதல் முறையாக வந்தது. இந்த சொகுசு கப்பலில் 1800 பேர் பயணம் செய்தனர். சுற்றுலா பயணிகளை சுற்றுலாத்துறையின் செயலர் மணிகண்டன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். இந்த சொகுசு சுற்றுலா கப்பல் வருகையால் புதுச்சேரி மாநில கலாச்சாரம் சீரழிவு ஏற்படும் என்றும் இது மட்டுமல்லாமல் இந்த தனியார் நிறுவன சொகுசு கப்பலுக்காக புதுச்சேரி மீனவர் வாழ்வாதாரத்தை அளிக்கும் வேலையை சுற்றுலாத்துறை செய்து வருவதாக கூறி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மீனவர்கள் அதிமுகவினர் உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக சென்று சுற்றுலா பயணிகள் வருகை தந்த பழைய துறைமுகம் நுழைவாயிலில் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், இந்த தனியார் சொகுசு சுற்றுலா கப்பலுக்கு புதுச்சேரி அரசு அனுமதி அளித்தது கண்டிக்கத்தக்கது என்றும் இந்த கப்பல் மூலம் போதை வஸ்துகள் தங்குதடையின்றி புதுச்சேரிக்கு அதிகமாக எடுத்து வரப்படும் எனவும் தெரிவித்த அவர், இந்த தனியார் சுற்றுலா சொகுசு கப்பலை தடை செய்ய வேண்டும் என்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் கூறிய அவர், மீண்டும் இந்த சொகுசு கப்பல் புதுச்சேரிக்கு வருமேயானால் ஒட்டுமொத்த மீனவர்களையும் ஒன்று திரட்டி மாநில அளவிலான போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் அவர் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி சாலையோர வியாபாரிகள் சங்கத்தின் 30ஆம் ஆண்டு மற்றும் 5வது புதுச்சேரி மாநில மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி சாலையோர வியாபாரிகள் சங்கத்தின் 30ஆம் ஆண்டு மற்றும் 5வது புதுச்சேரி மாநில மாநாடு சோழிங்க செட்டியார் மஹாலில் நடைபெற்றது. முன்னதாக ராஜா திரையரங்கத்தில் இருந்து நிர்வாகிகள் பேரணியாக புறப்பட்டு மாநாடு நடைபெறும் மண்டபத்திற்கு வந்தனர். சங்கத்தின் முன்னோடிகள் முருகன், ராஜாங்கம், பெருமாள், முருகன், ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பித்தனர். மாநாட்டு தலைமை குழுவினர்களாக அழகர் ராஜ், லெருவர், சேவியர், தெம்புராஜ், பாலாஜி, தமிழரசன், ரகுபதி, தனசேகரன், அந்தோணி, குரூஸ் ஆகியோர் தலைமை தாங்கினர். CMR முருகன் வரவேற்புரை நிகழ்த்தினார். CITU தமிழ் மாநில துணைத் தலைவர் கருப்பையன் மாநாட்டு நிறைவுரையாற்றினார். இதில் ஏராளமான சாலையோர வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாநாட்டில் சாலையோர வியாபாரிகளை ஆக்கிரமிப்பாளர்களாக புதுச்சேரி அரசு சித்தரிக்க கூடாது,
சாலையோர வியாபாரிகள் வாழ்வாதார பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குபடுத்துதல் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அடிக்காசு வசூலை நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகள் மூலம் வசூல் செய்ய வேண்டும். பாரம்பரிய சண்டை மார்க்கெட் வியாபாரத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் குடிநீர், கழிப்பிட வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் 2ஆம் ஆண்டு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் வருகிற 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது என்றும் போட்டிகளை நேரில் காண வருமாறு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு CAP தலைவர் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த கிரிக்கெட் அசோசியேஷன் பாண்டிச்சேரி தலைவர் தாமோதரன், இந்தியா கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியோடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் 2ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் வருகிற 6ஆம் தேதி மாலை புதுச்சேரி துத்திப்பேட்டில் உள்ள சீக்கம் மைதானத்தில் தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது என்றும், பகல் இரவு ஆட்டமாக நடைபெற உள்ள T20 கிரிக்கெட் போட்டியில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ், ஊசுடு அக்கார்ட் வாரியர்ஸ், மாஹே மைலோ ஸ்ட்ரைக்கர்ஸ், காரைக்கால் ட்ரஸ்ட், ரூபி வைட்டவுன் லெஜண்ட், ஜெலிட் ஏனாம் ராயல்ஸ் உள்ளிட்ட 6 அணிகள் பங்கேற்கிறது என்றார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் ஆன்டி கரப்ஷன் யூனிட் மேற்பார்வையில் நடைபெற உள்ள இந்த போட்டியை பார்க்க வரக்கூடிய ரசிகர்களுக்காக CAP நிர்வாகம் சார்பில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்துள்ளதாக தெரிவித்த தாமோதரன், இந்த போட்டியை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனமும் ஃபேன் கோடு தமிழ் வர்ணனையோடு நேரடி ஒளிபரப்பு செய்கிறது என்றும், கிரிக்கெட் போட்டிகளை கண்டு மகிழ அனைவரும் வருக என அழைப்பு விடுத்தார். புதுச்சேரி மூலக்குளத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற இறுதி நாள் மண்டல பூஜையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், வழக்கறிஞர் சசிபாலன் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மூலக்குளத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 16/5/2025 அன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகம் முடிந்து 48ஆம் நாள் மண்டல பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் 48ஆம் நாளான இறுதி நாள் மண்டல பூஜை விழா நடைபெற்றது. காலை முதல் அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து யாகசால பூஜை நடைபெற்றது. பின்னர் மாலை சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பின்னர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், வழக்கறிஞர் சசிபாலன், அமமுக இணை செயலாளர் லாவண்யா உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட சிறப்பு அழைப்பாளர்கள் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கினர். தொடர்ந்து சுவாமி வீதி உலா நடைபெற்றது. மூலக்குளம் பகுதியில் வீதி உலா வந்த சுவாமிக்கு பக்தர்கள் தங்களின் வீட்டு வாசலில் நின்று தீபாராதனை காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகிகள், ஊர் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். லாசுப்பேட்டை மற்றும் காலாப்பட்டு தொகுதி பெத்துச்செட்டிப்பேட்டையில் உள்ள குளத்தில் 2ஆம் கட்டமாக மேம்படுத்தும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், கல்யாணசுந்தரம் ஆகியோர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். லாசுப்பேட்டை மற்றும் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெத்துச்செட்டிப்பேட்டை காவல் நிலையம் அருகில் உள்ள குளத்தை 2ஆம் கட்டமாக மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் மற்றும் கல்யாணசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர், உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் சாத்தன் மற்றும் காலாப்பட்டு, லாசுப்பேட்டை தொகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த மேம்பாட்டு பணியில் குளத்தை உட்புறம் உள்ள நடைபாதை, கைப்பிடி மற்றும் விடுபட்ட சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகள் நடைபெற உள்ளன. ஒரு வருட பேச்சுவார்த்தைக்கு பின்பு புதுச்சேரி முன்னாள் ராணுவ வீரர்கள் நலச்சங்கம் முறைப்படி அகில இந்திய முன்னாள் ராணுவ வீரர்கள் ஒருங்கிணைப்பு குழுவுடன் இணைக்கப்பட்டது. பின்னர் அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசினர். கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்திய விமானப்படை முன்னாள் ராணுவ வீரர் மோகன் தலைமையில் புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய்மார்கள் நலச்சங்கம் துவக்கப்பட்டது. இந்த சங்கத்தில் 570 முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய்மார்கள் உறுப்பினர்களாக இருக்கின்றனர். கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மத்திய அரசின் பாதுகாப்புத்துறையின் அங்கீகாரம் பெற்ற தேசிய முன்னாள் ராணுவ வீரர்கள் ஒருங்கிணைப்பு குழுவுடன் இந்த சங்கத்தை இணைப்பது பற்றி கடந்த ஒரு வருடமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் நேற்று தேசிய முன்னாள் ராணுவ வீரர்கள் ஒருங்கிணைப்பு குழுவின் அகில இந்திய தலைவர் ஜெகன் ரெட்டி முன்னிலையில் புதுச்சேரி முன்னாள் முப்படை ராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய்மார்கள் நலச்சங்கம் தேசிய முன்னாள் ராணுவ வீரர்கள் ஒருங்கிணைப்பு குழுவுடன் முறைப்படி இணைந்தது. இணைப்பிற்கான சான்றிதழை அகில இந்திய தலைவர் ஜெகன் ரெட்டி புதுச்சேரி சங்கத்தின் தலைவர் மோகனிடம் வழங்கினார்.
இந்த இணைப்பு விழாவில் புதுச்சேரி நலச்சங்கத்தின் சட்ட ஆலோசகரும் சட்டமன்ற உறுப்பினருமான அசோக் பாபு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மேலும் ஒருங்கிணைப்பு குழுவின் தென் மண்டல தலைவர், தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா மற்றும் தில்லி மாநில தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சங்கத்தின் சார்பில் நிர்வாகிகள் சுரேஷ்குமார், கந்தசாமி, செல்வமணி, டொமினிக், சூடாமணி, ராமமூர்த்தி, லட்சுமணன், சிவசுப்பிரமணியன், குமரகுரு, சிவராமன், வீரமணி, ரமேஷ் உள்ளிட்ட சுமார் 150 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். அப்போது இணைப்பு குறித்து தெரிவித்தனர். அவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்தார். சர்வதேச அளவில் மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற்ற உலக இளையோர் சுற்றுலா தூதர் 2025 ஃபேஷன் ஷோ போட்டியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் புதுச்சேரி மாணவன் 2ஆம் இடத்தை பிடித்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார். உலக இளையோர் சுற்றுலா தூதர் 2025 ஃபேஷன் ஷோ போட்டி ஜூன் மாதம் 27ஆம் தேதி மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற்றது. மலேசியாவில் சர்வதேச அரங்கில் நடைபெற்ற போட்டியில் தாய்லாந்து, இந்தோனேஷியா, வியட்நாம், ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ் போன்ற 18 நாடுகளில் இருந்து 30 சிறார்கள் கலந்து கொண்டனர். இதில் இந்தியா சார்பில் 5ஆம் வகுப்பு படிக்கும் 9 வயதான பிரஜித் என்ற மாணவன் கலந்து கொண்டார். பிரின்ஸ், கிரவுன் பிரின்ஸ், கிங்ஸ் ஆகிய 3 பிரிவுகளில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ போட்டியில் தகுதி சுற்றில் மாணவன் பிரஜித் சர்வதேச அளவில் 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைத்தார். சர்வதேச அளவில் சாதனை படைத்த மாணவன் பிரஜித் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். சாதனை படைத்த மாணவனுக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் மாணவன் பிரஜித் தமிழ்நாடு அளவில் முதல் இன்டர்நேஷனல் மாடல் என்ற பெருமைக்குரிய இவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அளவில் முதல் நபராக திகழ்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து சாதனை மாணவன் பிரஜித் கூறும்போது, சர்வதேச அளவில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ போட்டியில் 2ஆம் இடம் பிடித்து வைத்து இந்தியாவிற்கே பெருமை சேர்த்தது மகிழ்ச்சியாக உள்ளதாகவும், மேலும் தன்னை ஊக்குவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டார். நிகழ்வுகள் தொடர்கின்றன. புதுச்சேரி கிரிக்கெட் வீரர்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்யும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியை கண்டித்து புதுச்சேரி மாநில வீரர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஏராளமான கிரிக்கெட் வீரர்கள் உள்ளனர். கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் நடைபெறும் புதுச்சேரி அணியில் புதுச்சேரியை சேர்ந்த வீரர்கள் யாரும் இடம்பெறுவதில்லை என்றும், வெளி மாநில வீரர்கள் தான் புதுச்சேரி அணியில் விளையாடுவதாக கூறி புதுச்சேரி கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு தொடர்ந்து துரோகத்தை செய்து கொண்டும் போலி ஆவணங்களை தயாரித்து வெளி மாநிலத்தவர்களை விளையாட செய்யும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியை கண்டித்தும், பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் 80% பேர் புதுச்சேரி வீரர்களை விளையாட செய்ய வேண்டும். பிசிசிஐ நடத்தும் மாநில அளவிலான போட்டிகளில் புதுச்சேரியில் பிறந்த விளையாட்டு வீரர்கள் மட்டுமே 80% விளையாட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் சார்பில் சுதேசி மில் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரியில் பிறந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் சாலையில் நெட் அமைத்து கிரிக்கெட் விளையாடி நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். அரியாங்குப்பம் பிசிபி நகரில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய கும்பப்படையல் நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் பிசிபி நகரில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தின் 70ஆம் ஆண்டு சடல் உற்சவம் நேற்று காலை சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் காத்தவராயன் சுவாமிக்கு கும்பப்படையல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு பிரசாதங்களை வழங்கினார். மேலும் ஆலய நிர்வாகிகள் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி மரியாதை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர்கள், கிராமவாசிகள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்திய பொது நிர்வாக நிறுவனத்தின் புதுவை மண்டல கிளை புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் மேலாண்மை துறை சார்பில் இந்திய பொது நிர்வாக தென்மண்டல மாநாட்டை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தொடங்கி வைத்தார். இந்திய பொது நிர்வாக நிறுவனத்தின் புதுவை மண்டல கிளை புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் மேலாண்மை துறை சார்பில் இந்திய பொது நிர்வாக தென் மண்டல மாநாடு திங்கட்கிழமை நடைபெற்றது. நிர்வாகம், மேலாண்மை, அமைப்பு ரீதியான சீர்திருத்தத்தில் இந்தியா, குடிமக்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்னும் தலைப்பில் புதுவை மத்திய பல்கலைக்கழக கலாச்சார மையத்தில் நடைபெற்ற மாநாட்டில் இந்திய பொது நிர்வாக நிறுவன புதுவை மண்டல கிளை தலைவர் தனபால் வரவேற்புரையாற்றினார். மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாநாட்டை தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், இந்திய விண்வெளி பொருளாதாரம் 6 ஆண்டுகளுக்குள் 10 மடங்கு உயரும் என்றும் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார்.
இதில் புதுவை தலைமைச் செயலர் சரத் சௌகான், இந்திய பொது நிர்வாக நிறுவன இயக்குனர் ஜெனரல் சுரேந்திரநாத் திரிபாதி, புதுவை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பிரகாஷ் பாபு, இந்திய பொது நிர்வாக நிறுவன பதிவாளர் அமிதாப் ரஞ்சன், புதுவை ஸ்ரீ பாலாஜி வித்யாபீடம் நிகர்நிலை மருத்துவக் கல்லூரி பல்கலைக்கழகத்தின் டீன் அசோக்குமார் தாஸ், புதுவை பல்கலைக்கழக மேலாண்மை துறை பேராசிரியர் சாருமதி உள்ளிட்டோர் பேசினர். மின் ஆளுமையில் இந்தியா என்ற தலைப்பில் கோபிநாத் எழுதிய நூலையும் அவர் வெளியிட்டார். இந்தியா பொது நிர்வாக நிறுவன உறுப்பினர் புதுச்சேரி அரசின் முன்னாள் செயலாளர் வல்லவனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் வழங்கினார். இந்திய பொது நிர்வாக நிறுவனத்தின் புதுவை மண்டல கிளை இணை செயலர் RT ஜெயவிஜயன் இறுதியாக நன்றி கூறினார். மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி மற்றும் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பில் கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை மற்றும் விஸ்வ யோகேந்திரா புதுடெல்லி மற்றும் கிராம ஏழைகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் சென்னை இணைந்து புதுச்சேரி காந்தி சிலை பின்புறம் பாறை இடுக்குகள் மற்றும் கடற்கரையில் இருந்த பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் பணியை இன்று மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி மாணவிகள் மற்றும் ரெட் கிராஸ் சொசைட்டி ஆயுட்கால உறுப்பினர்கள் செய்தனர். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி தலைமை தாங்கினார். IRDRP இருதயசாமி, ரெட் கிராஸ் சொசைட்டி பொருளாளர் டாக்டர் பாஸ்கரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார், யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் அருண் நாகலிங்கம், ஆயுட்கால உறுப்பினர்கள் திலகவதி, பிரதீஷ் இருதயராஜ், நூர் சாஹிப், அற்புதராஜ், தேவகாந்த், கந்தசாமி, இருசப்பன், சீனிவாசன், பெருமாள், கணபதி, பிரமேஷ்குமார், டேவிட், ஆதிமூலம், மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் சக்தி பிரியா ஆகியோர் மாணவிகளுடன் இணைந்து கடற்கரையில் பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் பணியை செய்தனர். புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் MLA அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சாரம் மார்க்கெட் பகுதியில் பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா நாளை அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சாரம் மார்க்கெட் பகுதியில் பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி, தண்ணீர் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார். நிகழ்ச்சியின் போது திரளான அந்த பகுதி பொதுமக்கள், நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்களின் ஆதரவாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.